இன்னைக்கு நாம 2024ல இப்போ புத்தம் புதுசா ரிலீஸ் ஆன சத்யபாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான இன்வெஸ்டிகேஷன் தெலுங்கு படம் பார்க்க போறோம். இந்த படத்துல நம்ம ஹீரோயினுக்கு ஒரு கேஸ் வருது. ஒரு பையன் ஒரு பொண்ணை கொலை பண்ணிட்டு தப்பிச்சு ஓடி போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை ஹீரோயின் தேடி போறாங்க. தேடி போன ஹீரோயினுக்கு காத்துட்டு இருந்த மிகப்பெரிய அதிர்ச்சி. நம்ம ஹீரோயின் கண்டுபிடிச்ச அந்த விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டுலாம் இந்த படத்தை முழுசா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சரி வாங்க இந்த படத்தை டீடைலா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல வர பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னமும் இன்ஸ்டால ஃபாலோ பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா ஓடி போயிட்டு ஃபாலோ பண்ணிட்டு வந்துருங்க. இந்த படத்துடைய ஸ்டார்டிங் சீன்லயே ஒருத்தர் கதை சொல்ற மாதிரி தான் இந்த படமே ஆரம்பிக்குது. இப்ப அப்படியே நம்ம ஹீரோயினுடைய புருஷனை காமிக்கிறாங்க. இவர் அப்படியே ரொமான்டிக்கா பேசிக்கிட்டே போயிட்டு ரயில்வே ஸ்டேஷன்ல இறக்கி விட்டு வராரு. நம்ம ஹீரோயின் ட்ரெயின்ல போயிட்டே இருக்கும்போது அங்க ஒரு பையன் வந்து உட்கார்ந்துட்டு வீடியோ ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிக்கிறான். நம்ம ஹீரோயினை தப்பா படம் பிடிக்கிறான். நம்ம ஹீரோயின் கண்ண முடிக்கிறாங்க. இவங்க ஒரு போலீஸ் ஏசிபி. பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் பண்ணக்கூடிய அந்த மாதிரியான ஆட்கள் எல்லாம் தேடி தேடி பிடிப்பாங்க. இப்ப கூட அந்த மாதிரி ஒரு ஆபரேஷனுக்காக தான் வந்திருக்காங்க. இவன் ரெக்கார்ட் பண்ணிட்டே இருக்கும்போது ஹீரோயின் கண்ண முடிச்சிட்டாங்க. போலீஸ் சுத்தி வளைக்கிறாங்க. இந்த பையனை பிடிக்க ட்ரை பண்ணும்போது அந்த பையன் தப்பிச்சு ஓடுறான். என்ன மேடம் அநியாயமா அந்த பையனை மிஸ் பண்ணிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு கூட இருக்க போலீஸ் கேட்கும்போது, பயப்படாத, நான் வேண்முத்துனே தான் மிஸ் பண்ணேன், அவனுடைய டீமை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அவங்களுடைய சைபர் டீமை கான்டாக்ட் பண்றாங்க. கான்டாக்ட் பண்ணி இந்த பையன் எங்க போயிட்டு இருக்கான்னு கண்காணிச்சு சொல்லு அப்படின்னு சொல்லும் போது இந்த பையன் எங்கெல்லாம் போறானோ எல்லா விஷயத்தையும் சிசிடிவி கேமரா மூலமா பார்த்துட்டு அவனுங்க இருக்கிற லொகேஷனை நம்ம ஹீரோயினுக்கு ஷேர் பண்றாரு இந்த ப்ராக்சி. இப்ப அப்படியே அங்க சீனை கட் பண்ணி அந்த பில்டிங்குள்ள இவனுங்க என்ன பண்றானுங்க அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. ஒரு பையன் வீடியோ ரெக்கார்ட் பண்ணி கொண்டு போனான் பாத்தீங்களா. கொண்டு போனவன் இன்னைக்கு ட்ரெயின்ல ஒரு சம பொண்ணை பார்த்தேன், அந்த பொண்ணு ரொம்ப ரொம்ப அழகா இருக்கா, இந்த பொண்ணை மார்ஃபிங் பண்ணி அப்லோட் பண்ணா எக்கச்சக்கமான வியூஸ் வரும், எனக்கு நிறைய காசு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். இவனுங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா ரோட்ல போற பொண்ணுங்களை தப்பா படம் பிடிச்சி அதை தப்பா மார்ஃபிங் பண்ணி அப்லோட் பண்றானுங்க. அது மட்டும் இல்லாம பாதிக்கப்பட்ட பெண்களை கான்டாக்ட் பண்ணி உன்னுடைய பிரைவேட் வீடியோலாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பணம் பறிக்கிறானுங்க. இவனுங்க இந்த வேலையெல்லாம் பண்றானுங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு காமிச்சிட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோயின் டீமோட இந்த ஸ்பாட்டுக்கு வராங்க. வந்தவங்க காது மேலே ஒரு 4 போடு போட்டு இவங்க எல்லாரையுமே அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிட்டு மீடியா முன்னாடி நிப்பாட்டுறாங்க. ரொம்ப பிளான் பண்ணி இவனுங்களை சுத்தி வளைச்சு பிடிச்சிருக்கோம், உங்களுக்கு ஏதாவது உதவி வேணும் அப்படின்னா நாங்க இருக்கோம், இவங்களுடைய டீமை ஷீ டீம் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம ஷீ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்கு. இந்த ஆப்பை எல்லா பெண்களும் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏதாவது ஒரு சிச்சுவேஷன்ல உங்களுக்கு ஆபத்து வருது அப்படின்னா அதுல SOS பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் பக்கத்துல இருக்க போலீஸ் உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க, நாங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. இப்ப அப்படியே சீன் கட்டாது. இன்னைக்கு நம்ம ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் இன்னைக்கு கூட வேலை அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டாங்க. ஹீரோ விடாம கால் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ நம்ம ஹீரோயினும் அவசரமா கார் ஓட்டிட்டு வந்துட்டே இருக்கும்போது ஹீரோ கால் பண்றாரு. எங்கம்மா வந்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நான் பக்கத்துல வந்துட்டேன், 2 நிமிஷத்துல வந்துருவேன் அப்படின்னு சொல்றாங்க. இதே டைம்ல நம்ம ஹீரோயினுடைய மேலதிகாரி ஹீரோயினை வாக்கி டாக்கி மூலமா கான்டாக்ட் பண்றாரு. ஒரு செகண்ட் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு வாக்கி டாக்கி ஆன் பண்ணி என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நம்ம வந்துட்டு அந்த பெண்களை கடத்தி விக்கிற கும்பலை அரெஸ்ட் பண்ணுவோம் இல்லையா, அவனுங்க உண்மையே சொல்ல மாட்டாங்களா, நீ போயிட்டு என்ன விஷயம்னு பாரு அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோயின் வேகமா ஸ்டேஷனுக்கு போயிட்டு அவங்க கிட்ட விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவனுங்க உண்மையே சொல்ல மாட்டானுங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டு புலன் புலக்குறாங்க, சம்மடிக்கிறாங்க. வலையெல்லாம் உடைஞ்சு அவங்க முகரையும் கிழியுது, இவங்க கையில இருந்தும் ரத்தம் வருது. இவங்க அடிச்ச அடியில அவனுங்க வலி தாங்க முடியாம உண்மையை சொல்றாங்க. இப்போ நம்ம ஹீரோயின் கேஸ் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு சைன் பண்ணிட்டு மேக்கப்லாம் பண்ணிட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது 2 பொண்ணு ஒரு பையன் ஸ்டேஷனுக்கு வந்து ஏதோ பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. என்ன கம்ப்ளைண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, பரவாயில்ல மேடம் நான் பாத்துக்கிறேன், நீங்க வேணா கிளம்பி போங்க அப்படின்னு சொல்ல, பரவாயில்ல உள்ளுக்குள்ள அனுப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு அழுதுகிட்டு இருப்பா. அந்த பொண்ணை கூப்பிட்டு உள்ளுக்குள்ள உட்கார வச்சு, நீ யாரு, உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இந்த பொண்ணுடைய பேரு ஹசீனா, இந்த பொண்ணு ஒரு IT கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருக்காளாம். நான் ஒரு டாட்டூ ஆர்டிஸ்ட லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டேன் மேடம், கல்யாணம் பண்ணி கொஞ்ச நாள் ரொம்ப சந்தோஷமா தான் பாத்துட்டான், அதுக்கப்புறம் பார்த்தா என்ன போட்டு டார்ச்சர் பண்ணுவான், பயங்கரமா அடிப்பான், ட்ரக்ஸ் யூஸ் பண்ணுவான், அடிக்கடிக்க எங்களுக்குள்ள பிரச்சனை வந்துட்டே இருக்கும். என் தம்பி தடுக்க வந்து என்ன விஷயம், எதுக்காக அக்கா கிட்ட சண்டை போடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க வரும்போது தம்பியை வேற அடிச்சிட்டான். அது மட்டும் இல்லாம அடிக்கடிக்க பொண்ணுங்களை வீட்டுக்கு கொண்டு வந்து கசமுசா பண்ணிட்டு இருக்கான். நானும் நிறைய வாட்டி சொல்லி பார்த்துட்டேன், சண்டை போட்டு பார்த்துட்டேன், டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அதுக்கும் ஒத்துழைக்காம சும்மா சண்டை போட்டுட்டே இருக்கான். நான் என்னதான் மேடம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இவங்க கிட்ட போயிட்டு ஆறுதலா பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்ப பார்த்தா உடம்பு முழுக்க காயமா இருக்கு. இந்த பொண்ணு அந்த பையனுடைய பேருடைய ஃபர்ஸ்ட் லெட்டரை டாட்டூ போட்டிருக்கா. இத பார்த்து இவங்களுக்கு பயங்கரமா காண்டாகுது. எங்க அவனுக்கு கால் பண்ணு அப்படின்னு சொல்லும் போது இவங்க யோசிக்கிறாங்க, ஏமா நீ கால் பண்ணுமா அப்படின்னு
அப்படின்னு சொல்ல இவங்க கால் பண்றாங்க. அந்த பையன் ஒரு பொண்ணு கிட்ட ரொமான்ஸ் பண்ணி முடிச்சுட்டு டாட்டூ போட்டுக்கிட்டு இருக்கான். போன் வருது. இந்த பையன் அட்டென்ட் பண்ணி இப்போ உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நான் ஏசிபி சத்யபாமா பேசுறேன். இதுக்கப்புறம் நீ அந்த பொண்ணுடைய வாழ்க்கையில குறுக்கால வந்து ஏதாவது தொல்லை பண்ணனு கேள்விப்பட்டேன். உன்னை என்ன பண்ணுவனே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு போனை கட் பண்றாங்க. இவனுக்கு சம காண்டா இருக்கு. போயிட்டு ட்ரக்ஸை யூஸ் பண்ணிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் நீ ஒன்னும் கவலைப்படாத சீனா, இதுக்கப்புறம் நான் உனக்கு இருக்கேன். என்னுடைய கான்டாக்ட் நம்பரை வாங்கிட்டு போ. அவனால உனக்கு எப்ப பிரச்சனை வந்தாலும் தயங்காம எனக்கு முதல்ல கால் பண்ணு, நான் உனக்கு வந்து ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு தம்பிகிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. என்னப்பா பண்ற, உன் பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவன் அமைதியா இருக்கான். இவங்க சோட்டு அப்படின்னு சொல்றாங்க. ஆக்சுவலா அவன் பேர் இக்பாலா, எல்லாரும் சோட்டு அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவாங்களாம். என்ன படிக்கிற, டாக்டரா இன்ஜினியரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது டாக்டர் அப்படின்னு சொல்றான். கூட திவ்யா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு இருப்பா. இவன் வந்துட்டு ஃபேமிலி ஃப்ரெண்டா. மேடம் நானும் டாக்டருக்கு தான் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது வெரி குட் அப்படின்னு சொல்லிட்டு இங்க பாரு தம்பி, அக்காவை பத்திரமா பாத்துக்கோ, ஏதாவது பிரச்சனை அப்படின்னா அக்காக்கு ஹெல்ப் பண்ண நான் இருக்கேன், அக்காவை பத்திரமா பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்பி கல்யாணத்துக்கு போறாங்க. இவங்க வர ரொம்ப லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணத்துக்கு வந்த எல்லாரும் கிளம்பி போயிட்டாங்க. மாப்பிள்ளை, பொண்ணு, பொண்ணுடைய அப்பா அம்மா, மாப்பிள்ளையுடைய அப்பா அம்மா இவங்க மட்டும் தான் இருக்காங்க. ஆனா எல்லாருமே நம்ம ஹீரோயின் மேல சம கோவமா இருக்காங்க. மாப்பிள்ளை மட்டும் கோவமா இல்லாம கோச்சுக்காதீங்க, அதான் கடைசியா வந்துட்டால, அவளை பத்தியும் அவ வேலை பத்தியும் நமக்கு தெரியும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அப்பா அம்மா முன்னாடி தாலி கட்டி கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அப்படியே ஃபர்ஸ்ட் நைட் ரூம்குள்ள போகும்போது இந்த டைம்ல ஹசீனா கால் பண்றா. கால் பண்ணி மேடம் அவன் வந்துட்டான் மேடம், வந்து கதவை உடைக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கான், எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க ப்ளீஸ் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லும் போது நீ ஒன்னும் கவலைப்படாத, நான் உடனே கிளம்பி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சாரிங்க என்ன மன்னிச்சுக்கோங்க, நான் உடனே போயே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. போகும்போது ஸ்டேஷனுக்கும் கால் பண்ணி பேக்கப் டீமை வர சொல்றாங்க. நீ உள்ளுக்குள்ளேயே சேஃபா இரு, கதவை மட்டும் ஓபன் பண்ணாத, ஏதாவது வெயிட்டான விஷயங்கள்லாம் இருந்தா கதவுக்கு முன்னாடி வச்சுட்டு வீட்டுக்குள்ளேயே ஒளிஞ்சிட்டு அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாங்க. இந்த சைக்கோ பைபிள்ல என்ன பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கதவை உடைச்சிட்டு உள்ளுக்குள்ள வந்துட்டான். இந்த பொண்ணை போட்டு செமையா அடிக்கிறான். அப்படியே இந்த பொண்ணை படுக்க வச்சு கையில என்னமோ டாட்டூ போட்டுக்கிட்டு இருக்கான். இப்போ ஹீரோயின் கடைசியா வீட்டுக்கு வந்துட்டாங்க. வீட்டு வந்து பார்க்கும்போது இந்த வீடே அலங்கோலமா இருக்கு. எல்லா விஷயத்தையும் உடைச்சு வச்சிருக்கான். எங்க பார்த்தாலும் ரத்த கரையா இருக்கு. இவங்க கண்ணோட பின்னாடி பக்கமா போயிட்டு பார்க்கும்போது அவன் அந்த பொண்ணுடைய கழுத்துல கத்திய வச்சுட்டு நின்னுகிட்டு இருக்கான். டே அந்த பொண்ணை ஒன்னும் பண்ணாதடா அப்படின்னு போது கழுத்து அறுத்துட்டு அப்படியே அங்கிருந்து ஓட ஆரம்பிக்கிறான். இவங்க ஷூட் பண்றாங்க. ஒரே ஒரு புல்லட் மட்டும் அவனுடைய தோல் பட்டையில பட்டிருக்கும். இவங்க விரட்டிக்கிட்டே போறாங்க. இது வந்துட்டு மக்கள் வாழக்கூடிய, மக்கள் நிறைய பேர் இருக்கக்கூடிய பகுதி. இவங்க டமால் டமால்னு ஷூட் பண்றாங்க. அந்த பையன் பாட்னு ஓடி போயிட்டு மாயமா மறைஞ்சு போயிட்டான். எங்க போனா அப்படின்னே தெரியல. சரி ஓகே அந்த பொண்ணையாச்சும் காப்பாத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப போயிட்டு பார்க்கும்போது அந்த பொண்ணு மூச்சு பேச்சு இல்லாம கிடக்குறா. அந்த பொண்ணுடைய கையில ஐ டேர் யூ அப்படின்னு சொல்லிட்டு பச்சை குத்துற மாதிரி அப்படியே வரைஞ்சு மட்டும் வச்சுட்டு போயிருக்கான். இதே விஷயத்த ஹீரோயின் சொல்லியிருப்பாங்க போன் பேசும்போது. இந்த சைக்கோ ஹீரோயினுக்கு டாட்டூ மூலமா ஆன்சர் பண்ணிட்டு போயிருக்கான் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டே இருக்கும்போது இந்த பொண்ணுக்கு லைட்டா உயிர் ஒட்டிக்கிட்டு இருக்கு. இந்த பொண்ணை காப்பாத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கிட்டு போயிட்டு காருக்குள்ள உட்கார வைக்க இவ என்னமோ சொல்றா, நமக்கு சரியா புரியவே மாட்டேங்குது. கடைசியா என் தம்பிய மட்டும் பத்திரமா பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்றா. நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு இவங்க போயிட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்றாங்க. அந்த பொண்ணு இறந்து போயிட்டா. அடுத்த சீன்ல இந்த பொண்ணுடைய இறுதி சடங்கு நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. இந்த பொண்ணுடைய அப்பா வந்திருக்காரு. இந்த பொண்ணுக்கு அப்பா மட்டும் இருக்காங்க, அம்மா கிடையாது. சின்ன வயசுலயே இறந்து போயிட்டு இருப்பாங்க. அசீனா ஒரு பையனை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவுக்கு பிடிக்காம அப்பா வந்துட்டு தனியா இருந்திருப்பாரு. இந்த பொண்ணு தம்பியை மட்டும் கூட்டிட்டு ஓடி போயிட்டு அந்த பையனை கல்யாணம் பண்ணிருப்பா. இந்த டைம்ல ஹீரோயினுக்கு யாரோ கால் பண்றாங்க. யாரு கால் பண்றான்னு பார்த்தா அசீனா அப்படின்னு சொல்லிட்டு பேர் வருது. இந்த பொண்ணு தான் இறந்து போயிட்டாலே, இந்த பொண்ணு எப்படி கால் பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இந்த பொண்ணுடைய போனை தம்பி வச்சிருக்கான். அந்த பையனுடைய கண்ணுல ஒரு மாதிரி வெறி தெரியுது. இவன் தான் போன் பண்ணிருக்கான். அந்த போன் அப்படியே குழிக்குள்ள போட்டு மூடுறாங்க. இதே டைம்ல நம்ம ஹீரோயினுடைய கையில என்னமோ ஒரு பேப்பர் இருக்கு. அதை நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு வெறியோட தூக்கி போட்டு போறாங்க. இப்போ இந்த சம்பவத்துக்கு அப்புறமா நம்ம ஹீரோயின் பர்மிஷனே இல்லாம கன்னை யூஸ் பண்ணாங்க. அதுவும் ஒரு ஆளை ஷூட் பண்ணிட்டாங்க. அந்த ஆளு தப்பிச்சும் போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கொஞ்ச நாளைக்கு சஸ்பெண்ட் பண்ணி வைக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் சஸ்பென்ஷன்ல இருக்கும் போதும் கூட அந்த அசீனாவுடைய கேஸையே பத்தி யோசிக்கிறாங்க. அந்த புருஷன் சைக்கோ எங்க தப்பிச்சு போயிருப்பான், இப்போ அவன் எங்க இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு தெரிஞ்ச போலீஸ் எல்லாம் கான்டாக்ட் பண்ணி அன்அபிஷியலா தேட சொல்றாங்க. எங்க தேடியுமே அந்த புருஷனை கண்டே பிடிக்க முடியல. செமையா கான்ல இருக்காங்க. சரி ஓகே நேரா போயிட்டு அசீனாவுடைய அப்பாவையும் தம்பியும் மீட் பண்ணி கொஞ்சம் காசு கொடுத்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது அப்பா நல்லாவே பேசிட்டாரு. ஆனா தம்பி ஹீரோயினை பார்த்தவனே கோச்சிட்டு போயிட்டு கதவை சாத்திக்கிறான். தம்பி உனக்கு என்ன ஆச்சு, உனக்கு நான் இருக்கண்டா, உனக்கு நான் அக்கா மாதிரி இருக்கண்டா அப்படின்னு சொல்லும் போது இதே போலதான் என்னுடைய அக்கா கிட்ட நான் உனக்கு இருக்கேன், நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுவேன், காப்பாத்த வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியா என்னுடைய அக்காவை சாக விட்டீங்க, தேவையில்லாம உங்களால முடியாத பிராமிஸ் எல்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயினுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு.
இப்ப அப்படியே சோகமா ஒரு பாட்டு முடிய நம்ம ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் கல்யாணம் ஆகி ரொம்ப நாளா இருக்கும், இன்னமும் குழந்தை பொறுக்கல அப்படின்னு சொல்லிட்டு டெஸ்ட் பண்ண போறாங்க. டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது உங்க 2 பேருக்கும் உடல் ரீதியா எந்த பிரச்சனையுமே கிடையாது. உங்க மனைவி தான் ரொம்ப ரொம்ப டிப்ரெஷன்ல இருக்காங்க, எப்ப பார்த்தாலும் எதையாச்சும் யோசிச்சுக்கிட்டே டென்ஷன்ல இருக்காங்க. இந்த வேலை பத்தின யோசனை எல்லாம் விட்டுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு குழந்தை உருவாக வாய்ப்பு இருக்கு அப்படின்றாங்க. இப்ப அப்படியே கொஞ்ச நாள் அப்படியே போகுது. சஸ்பென்ஷன்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம ஹீரோயின் டியூட்டில ஜாயின் பண்றாங்க. ஏமா அதுக்குள்ள வேலைக்கு போற, உன்னுடைய உடம்ப பாத்துக்கோ, நமக்கு குழந்தை முக்கியம், அதெல்லாம் யோசிச்சு பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அட்வைஸ் பண்றாரு. அந்த அட்வைஸ் எல்லாம் கேட்காம எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நான் கண்டிப்பா வேலைக்கு போயே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிளம்பி போயிட்டு மேலதிகாரியை மீட் பண்றாங்க. இவரு கமிஷனர் ஜோசப், ஒரு நேர்மையான போலீஸ் அதிகாரி. இவர் தான் நம்ம ஹீரோயினுடைய மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷன் மக்களே. இவரு கூப்பிட்டு உனக்கு வந்துட்டு வேற ஒரு டீம்ல போஸ்டிங் போட போறேன், இது வரைக்கும் நீ வந்துட்டு ஷீ டீம்ல இருந்த, இப்போ வந்துட்டு புதுசா ஒரு கிரைம் டீமை ஃபார்ம் பண்ண போறோம், அந்த டீமுக்கு நீ தான் ஹெட்டா இருக்க போற அப்படின்னு சொல்லும் போது இவங்க யோசிக்கிறாங்க. என்னமா அந்த பழைய கேஸ பத்தியே யோசிச்சுக்கிட்டு இருக்கியா? முடிக்கப்படாத அந்த பழைய கேஸ பத்தி யோசிச்சு ஒன்னும் நடக்க போறது கிடையாது, அந்த கேஸ தனியா விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க, நீ அந்த கேஸ பத்தி மறந்துட்டு புதுசா உருவாக்கப்பட்ட இந்த டீம்ல கவனம் செலுத்து அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு. இப்ப அப்படியே ஹீரோயினும் போயிட்டு அந்த டீம்ல இருக்காங்க. இதே டைம்ல ஒரு பையன் நம்ம ஹீரோயினுக்கு கால் பண்றான். இவனை ராய்னு வச்சுக்கலாம். ராயுடைய முக்கியமான வேலையே என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, அந்த எது ஒரு சைக்கோ புருஷன் இருக்கான் பாத்தீங்களா, அவன் எங்க இருக்கான்னு தேடி கண்டுபிடிக்கிறத முழுமையான வேலையா பாத்துக்கிட்டு இருக்கான். இப்போ இவனுக்கு ஏதோ தகவல் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணி கோவா வாங்க, எனக்கு அவன் எங்க இருக்கான்னு தெரியும் நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல நம்ம ஹீரோயினும் உடனே பிளைட்டை பிடிச்சி கோவாக்கு போயிட்டு இறங்குறாங்க. எதுவும் எங்க இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஒரு கப்பல்ல பிரைவேட் பார்ட்டி நடக்குது, அந்த பார்ட்டிக்கு எதுவும் எதோடைய கேர்ள் ஃப்ரெண்டும் வராங்கன்னு கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அப்படியே அந்த கப்பலுக்குள்ள போறாங்க. கப்பலுக்குள்ள போயிட்டு எதுவோடைய கேர்ள் ஃப்ரெண்டை ஃபாலோ பண்ணிட்டே இருக்கும்போது அந்த பொண்ணு வந்துட்டு ஒயின்னு டாட்டு போட்டிருக்கா. இதே போல டாட்டு தான் அசினாவும் போட்டிருப்பா. இந்த பயபுள்ள எந்த பொண்ணெல்லாம் உசார் பண்றானோ, எந்த பொண்ணெல்லாம் ஏமாத்துறானோ எல்லா பொண்ணுகளுக்குமே இந்த டாட்டுவை போடுவான் போல. இந்த பொண்ணு கிட்ட கூட இருக்க பொண்ணு எங்கடி உன் பாய் ஃப்ரெண்டு ஆளையே காணோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அவன் பாத்ரூம் போயிருக்கான் அப்படின்னு சொல்ல இவங்க பாத்ரூமுக்கு போயிட்டு அந்த பையனை பிடிச்சி பொலன்னு பொழக்கிறாங்க. அவன் தப்பிச்சு வெளியே போறான், ஃபேஸே இன்னும் பார்க்கல. இப்ப இவங்க கன்னோட போயிட்டு சுத்தி வளைக்கிறாங்க. இதே டைம்ல அந்த பொண்ணு ஓடி வந்து இவன் என்ன பண்ணா, நீங்க என்ன பண்றீங்க இங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இப்பதான் அந்த பையனுடைய ஃபேஸ பாக்குறாங்க. இது எதுவே கிடையாது, இவன் எதுவும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது எதுவா தேடியா வந்தீங்க, அந்த பையனை நான் எப்பயோ பிரேக்கப் பண்ணிட்டேன், இவன் என்னுடைய 15வது பாய் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்ல ஐயோ இங்க இருந்தும் அந்த பையனை மிஸ் பண்ணிட்டும் போல அப்படின்னு சொல்லிட்டு சரியான காண்டோட இங்க இருந்து கிளம்பி வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு போனா ஹீரோ சம கோவத்துல இருக்காரு, ஒரு மாதிரி கோச்சுக்கிட்டு இருக்காரு. இவங்க அப்படியே போயிட்டு பேசி அவரை சமாதானப்படுத்துறாங்க. இந்த டைம்ல அசீனாவுடைய அப்பா கால் பண்றாரு. கால் பண்ணி சோட்டுவை காணோம் அப்படின்னு சொல்லும் போது எனது காணுமா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கிளம்பி அந்த அப்பா எங்க வாழ்ந்துகிட்டு இருக்காரோ அந்த ஊர்ல இருக்க ஸ்டேஷனுக்கு போயிட்டு என்ன விஷயம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது வழக்கம் போல காலேஜுக்கு போனவன் திரும்ப வரவே இல்லை அப்படின்னு சொல்றாரு. எப்பத்துல இருந்து காணோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நேத்துல இருந்து காணோம் அப்படின்னு சொல்றாரு. ஏன் நீங்க தேடவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது சில நேரங்கள்ல அவன் திவ்யா வீட்டுக்கு போயிட்டு லேட்டா தான் வீட்டுக்கு வருவான், திவ்யா வீட்டுக்கு தான் போயிருக்கான் போல, நாளைக்கு வந்துடுவான் இல்ல காலையில வந்துடுவான் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணி பார்த்தா போனு சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு சொல்லும் போது சரி ஓகே நான் பாத்துக்கிறேன், அவனுடைய போனு கடைசியா எங்க சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது காலேஜ்ல அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இந்த ஸ்டேஷனுடைய இன்ஸ்பெக்டர் மேடம் இது என்னுடைய ஸ்டேஷனு என்னுடைய கேஸ் நான் பாத்துக்கிறேன் மேடம் நான் விசாரிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது இவங்க அப்படியே முறைக்கிறாங்க. இதே டைம்ல டிசிபி வராரு. இங்க என்னமா பண்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நீங்க இங்க என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு. இது உன்னுடைய ஸ்டேஷன் கிடையாது, இங்க வந்து நீ என்ன பண்ணிட்டு இருக்க அதை முதல்ல சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது காணாம போன சோட்டு அசினாவுடைய தம்பி, அந்த சைக்கோ புருஷன் காணாம போனாலியா அவன் கூட இந்த தம்பிக்காரனை ஏதாவது பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு, நான் இந்த கேஸ பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது இது உன்னுடைய ஏரியாவே கிடையாது, நீ கிளம்பி போ அப்படின்னு சொல்ல ஹீரோயின் கிளம்பிடுறாங்க. ஆனாலும் இவங்களுக்கு மனசு கேட்க மாட்டேங்குது, கண்டிப்பா இந்த விஷயத்துல ஏதோ சம்திங் ராங்கா இருக்கு, நம்ம தான் இந்த கேஸ பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கமிஷனர் கிட்ட பேசி ஸ்பெஷல் பெர்மிஷன் எல்லாம் வாங்கிட்டு காலேஜ் போயிட்டு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. கடைசியா அந்த பையன் காஃபி ஷாப்க்கு வந்திருக்கான். அதுக்கப்புறம் காலேஜுடைய பார்க்கிங்க்கு வந்து வண்டியை நிப்பாட்டான். இங்க இருந்து வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த பையன் எங்க போனா என்ன ஆனா அப்படின்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியல. சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜை செக் பண்ணி பார்க்கும்போது அந்த கேமரா ஃபுட்டேஜை யாரோ ஹேக் பண்ணி கட் பண்ணி ஜாயின் பண்ணி வச்சிருக்க மாதிரி தெரியுது. அந்த பையன் வந்து வண்டியை நிப்பாட்டிட்டு அங்க இருந்து கிளம்புறான். இதே டைம்ல மெரூன் கலர்ல ஒரு கார் ஒண்ணு அங்கிருந்து கிளம்புது. இது மட்டும்தான் ரெக்கார்டா இருக்கு. இந்த காரு யாருடைய காரு அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. செக் பண்ணி பார்க்கும்போது ரிஷி அப்படின்னு சொல்லிட்டு இந்த காலேஜுடைய சேர்மன் அவரு எம்பியா இருக்காரு. அந்த எம்பியோடைய பையன் தான் ரிஷி அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறாங்க. இந்த சோட்டு இருக்கான் பாத்தீங்களா, இவனுக்கு
போட்டோ எடுக்கிறது அப்படின்னா ரொம்ப பிடிக்குமா. இவன் எக்கச்சக்கமா போட்டோ கிளிக் பண்ணிருப்பான். அந்த போட்டோஸ்ல கூட ரிஷி இருக்கான் அப்படின்ற விஷயத்த ஹீரோயின் பாக்குறாங்க. இதே ரிஷி தான் திவ்யா கூட வந்திருப்பான். அதாவது சோட்டுடைய அப்பா, திவ்யா, அதுக்கப்புறம் ரிஷி, இவங்க 3 பேரும் தான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருப்பாங்க. சோட்டுவை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ சோட்டு காணாம போனதுக்கும் ரிஷிக்கும் ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்கு போல அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கே போயிட்டு ரிஷியை மீட் பண்ணி விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அப்பா வந்துட்டு விசாரிக்க முடியாது, என் பையன் இப்போ வீட்டுல கிடையாது, முதல்ல இங்க இருந்து கிளம்பி போங்க, எதுவா இருந்தாலும் டிசிபி கிட்ட பேசிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. உள்ளேயே அலோவ் பண்ண மாட்டாரு. இங்கதான் அந்த பையன் ஓட்டிட்டு வந்த காரும் நின்றுட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம வீட்டுக்குள்ள இருந்து யாரும் இந்த விஷயம்லாம் பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஹீரோயின் திரும்பி பார்க்கும்போது டக்குன்னு கர்ட்டனை க்ளோஸ் பண்றாங்க. கண்டிப்பா பைபிள்ல வீட்டுக்குள்ள தான் இருக்கான், பார்க்க அனுமதிக்க மாட்டாங்க. இந்த ஆள் ஒரு அரசியல்வாதி. அது மட்டும் இல்லாம போலீஸ்லயும் எக்கச்சக்கமான சப்போர்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்பி வீட்டுக்கு போயிட்டு அந்த சோட்டுடைய ரூமை செக் பண்றாங்க. வேற ஏதாவது தகவல் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. திவ்யா தான் சோட்டுடைய அப்பாக்கு இன்சுலின் போட்டு விட்டுக்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயின் சோட்டுடைய ரூம்ல இருந்து ஏதாவது தகவல் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்கும்போது ஒரு கம்ப்யூட்டர் இருக்கு. அந்த கம்ப்யூட்டர்ல கீபோர்ட்ல ஒரே ஒரு லெட்டர் மட்டும் மிஸ் ஆகுது அப்படின்ற விஷயத்த ஹீரோயின் நோட் பண்றாங்க. இப்போ அந்த கம்ப்யூட்டர் ஆன் பண்ணி பார்க்கும்போது 3 பேரும் ஒன்னா இருக்க மாதிரி ஒரு போட்டோ இருக்கு. சோட்டுவும் திவ்யாவும் பயங்கர பாண்டிங்கா இருக்காங்க. இவங்களுக்குள்ள ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு கிட்ட போயிட்டு விசாரிக்கும் போது நானும் சோட்டுவும் சின்ன வயசுல இருந்தே நல்ல நண்பர்கள், அவன் என்னுடைய ஃப்ரெண்டு மட்டும் கிடையாது, ஃப்ரெண்டுக்கும் மேல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இவங்க சொல்ல சொல்ல நமக்கு சின்ன வயசுல இருந்து இவங்க எப்படி ஒன்னா இருக்காங்க, சந்தோஷமா இருக்காங்க அப்படின்ற விஷயம்லாம் காமிக்கிறாங்க. சரிமா, சோட்டு உன்னுடைய நண்பனுக்கும் மேல அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கோ. இந்த ரிஷி யாரு? ரிஷியோட சேர்ந்து தான் நீ வந்துட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்திருந்த. ரிஷிக்கும் உனக்கும் என்ன கனெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இவங்க அப்படியே பிளாஷ்பேக் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஒரு பேஷண்ட்டுக்கு பிளட் தேவைப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யார்கிட்டயாச்சு ஏன் நெகட்டிவ் பிளட் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ரிஷி வந்திருக்கான், என்னோட இது ஏன் நெகட்டிவ் தான் அப்படின்னு சொல்லும் போது இவங்களும் இந்த பையனை கூட்டிட்டு வந்து பிளட் எடுக்கிறாங்க. இதே டைம்ல சோட்டு வந்துட்டு இந்த பையன் இந்த காலேஜ் சேர்மனுடைய பையன், இவன் பேரு ரிஷி அப்படின்னு சொல்லும் போது ஏன் சேர்மனுடைய பையனா பிளட் இருக்காதா, கொஞ்சம் தானே எடுத்துக்கலாம், எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு சொல்லும் போது இந்த விஷயத்த இந்த பையன் நோட் பண்றான். இந்த பொண்ணு பண்ற எல்லா விஷயமும் ரிஷிக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபாலோ பண்ணி எப்படியோ இந்த பொண்ணை ஸ்டாக்லாம் பண்ணி இந்த பொண்ணை லவ் பண்ண வச்சிடுறான் அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க. ஒரு நாள் வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம சோட்டு காலேஜ்ல இருக்க நிறைய பேரை போட்டோ எடுத்துட்டு இருப்பான். போட்டோ எடுத்துட்டு இருக்கும்போது ஒரு தாடிக்கார பையன் வந்து என் கூட ஒன்னா நின்னு போட்டோ எடு அப்படின்னு சொல்லிட்டு தொல்லை பண்ணும் போது ஏன்டா அந்த பொண்ணை தொல்லை பண்ற, பிளீஸ் அந்த பொண்ணை விட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோட்டு போயிட்டு தாடிக்காரங்கிட்ட கெஞ்சிக்கிட்டே இருக்கும் போது தாடிக்காரன் சோட்டுவை பிடிச்சி தள்ளி விட்டுறான். இதே டைம்ல ரிஷி வந்து இந்த பையனுடைய காதா மட்டும் ஒரு போடு போட்டு இங்கிருந்து போடா அப்படின்னு சொல்லிட்டு இவெல்லாம் உனக்கு ஒரு ஃப்ரெண்டா, உனக்கு ஒரு பிரச்சனை வருது அப்படின்னும் போது இவன் வந்து அமைதியா பேசிக்கிட்டு இருக்கான். இவனை நம்பி வெளியே போறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டே இருக்கும் போது ரிஷி நான் சொல்ற விஷயத்த கேளு, நான் பேசிட்டேன், நான் சொல்ற விஷயத்த கேளு, ஏன்டா அப்படி பண்ற, அந்த பொண்ணு கிட்ட ஏன்டா அப்படி கத்துற அப்படின்னு சொல்லிட்டு சோட்டு போயிட்டு ரிஷி கிட்ட கேட்கும் போது இதே டைம்ல ரிஷி சோட்டுவை காதா மட்டும் ஒரு போடு போட்டுதான் இந்த பையன் கீழே வந்துட்டான். என்னது ரிஷி சோட்டு அடிச்சிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஆமா அப்படின்னு சொல்றாங்க. இதே டைம்ல ஸ்டேஷன்ல இருந்து அந்த லேடி போலீஸ் கால் பண்ணி மேடம் நீங்க கெஸ் பண்ணது கரெக்ட், சோட்டு எந்த டைம்ல காஃபி ஷாப் போனானோ அதே டைம்ல ரிஷியும் வந்திருக்கான், 2 பேரும் ஒன்னா தான் இங்க இருந்து கிளம்பி போயிருக்காங்க போல அப்படின்னு சொல்லும் போது அப்படின்னா நம்மளுடைய சந்தேகம் கரெக்ட் தான், அந்த பையன் எங்க இருக்கான்னு ட்ராக் பண்ணுங்க, நேரா போயிட்டு விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி ரிஷியை காமிக்கிறாங்க. ரிஷி வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு விர்ச்சுவல் கேம் உருவாக்கி இருக்கான். அந்த கேமுடைய டவுன்லோட் வந்துட்டு 1 மில்லியனை தொடப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான செலிப்ரேஷன்ல ஈடுபட்டுக்கிட்டே இருக்கும்போது இங்க நம்ம ஹீரோயின் டீமோட வந்து இங்க என்னமோ இல்லீகலான விஷயம்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஒரு தகவல் கிடைச்சிருக்கு, நாங்க செக் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி செக் பண்ணும்போது இந்த கேம் எதை பத்தின கேம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த VR ஹெட்செட்லாம் மாட்டிக்கிட்டு பிளே பண்ணும்போது இந்த ரிஷி நேஹா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பையன் கூட சேர்ந்துட்டு கேம் விளையாடிட்டு இருக்கா. 2 பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்க, எக்கச்சக்கமான வாட்டி இந்த கேமை விளையாடி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கண்டுபிடிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த கேம் ரொம்ப ரொம்ப ரியலிஸ்டிக்கா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறாங்க. இந்த கேம் வந்துட்டு ரொம்ப ரொம்ப உண்மையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ராக்ஸி கிட்ட சொல்லும் போது ஆமா மேடம் இந்த கேமையே AI டெக்னாலஜி மூலமா உருவாக்கி இருக்காங்க, இந்த கேமை பயன்படுத்தி எக்கச்சக்கமான இல்லீகல் வேலை கூட நிறைய பேர் செய்யறாங்க அப்படின்னும் போது என்ன சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா ஸ்டார்டிங்ல பொண்ணுங்களை பிளாக்மெயில் பண்ணக்கூடிய ஒரு டீமை நம்ம அரெஸ்ட் பண்ணோம் இல்லையா, அந்த டீம் கூட இந்த மாதிரி தான் பொண்ணுங்க கூட பழகி அந்த பொண்ணுங்க எங்க போறாங்க எங்க வராங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டு அவங்கள தப்பா பணம் பிடிச்சி அதுக்கப்புறம் அவங்கள பிளாக்மெயில் பண்ணி பணம் கூட பறிச்சிருக்காங்க மேடம் அப்படின்னு சொல்லும் போது ஓ அப்படிலாம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு சரி ஓகே இந்த ரிஷி இருக்கான் இல்லையா இவன் வேற யார் கூட எல்லாம் சாட் பண்ணிருக்கான், இந்த நேஹான்ற பொண்ணு யாரு, இந்த நேஹா வந்துட்டு யார் கூட எல்லாம் இந்த கேமை விளையாடி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீடைலாம் இருக்கான்னு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு கேம் பிளே பண்ண
அப்படின்ற விஷயத்த போட்டு பார்க்கும்போது அந்த கேம்லயும் ரிஷியும் நேஹாவும் தான் விளையாடுறாங்க. அதுல நேஹா என்ன சொல்றா அப்படின்னா, ஜனவரி 1st வீக்ல நான் கிளம்பி ஹைதராபாத் வர போறேன், அங்க ஒரு முக்கியமான வேலை இருக்கு அப்படின்னு சொல்றா. இப்ப அப்படியே இந்த கேம் பிளே முடியுது. யார் இந்த நேஹா அப்படின்னு சொல்லிட்டு நேஹாவுடைய டீடைல் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த பொண்ணு யாரு அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க முடியல. சரி, இந்த ரிஷி யார் கூட எல்லாம் பேசிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நேஹா கிட்ட நிறைய வாட்டி பேசிருக்கான். நேஹாவை தாண்டி விஜய் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தனை கான்டாக்ட் பண்ணி ஏதோ பேச ட்ரை பண்ணிருக்கான். 2-3 போட்டோஸ் இருக்கு, கடைசியா ஒரு வாய்ஸ் நோட் இருக்கு. அந்த வாய்ஸ் நோட் ஆன் பண்ணா ரிஷி தான் அனுப்பிச்சிருக்கான். விஜய், நீ சொன்ன மாதிரியே சோட்டுவை கடத்தி கொண்டு வந்து நீ எங்க சொன்னியோ அந்த லொகேஷன்ல இறக்கி விட்டு வந்துட்டேன், நீ சொன்ன வேலையை நான் முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லும் போது, அட பாவி அப்படின்னா நீ தான் கடத்திட்டு போனியா அப்படின்னு சொல்லிட்டு ரிஷி எங்கடான்னு பார்த்தா அவன் இன்னொரு இதுல போயிட்டு அந்த விஜய கான்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கான். இவன் அப்படியே தொக்கா பிடிச்சி ஸ்டேஷன் தூக்கிட்டு போயிட்டு உட்கார வச்சு, யார் இந்த விஜய், யார் இந்த நேஹா, நீ எதுக்காக சோட்டுவை கடத்திட்டு போன, எங்க போயிட்டு இறக்கி விட்ட அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயம்லாம் கேக்குறாங்க. மேடம், நான் சொல்ற விஷயத்த கொஞ்சம் அமைதியா உட்கார்ந்து முழுசா கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவனும் கதையை சொல்ல ஆரம்பிக்கிறான். ரிஷி வழக்கம் போல அந்த கேம்லாம் விளையாடிட்டு இருக்கும் போது வர வர நேஹா வரவே மாட்டா. நேஹா வந்து பேசியே 1 மாசம் ஆகுது அப்படின்ற மாதிரி நேஹாவை இந்த பையன் தேடிட்டே இருக்க, திடீர்னு விஜய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆள் வந்து பேச ஆரம்பிக்கிறாரு. நீ யாரு, தேவையில்லாம வந்து ஏன்ட்ட பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, நான் வந்துட்டு ஏசிபி விஜய், ஆன்டி டெரரிஸ்ட் ஸ்குவாடு, அந்த நேஹா ஒன்னு ஹனி ட்ராப் பண்ணிருக்கா, அந்த பொண்ணு ஒரு தீவிரவாத கும்பலை சேர்ந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு போட்டோவை காமிக்கும் போது, யார் நீ, தேவையில்லாத விஷயம்லாம் பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்னு போறாரு. என்ன தம்பி, இன்னமும் என் மேல உனக்கு நம்பிக்கை வரலையா, நான் வேணா உனக்கு ஐடியா சென்ட் பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா அமுச்சு வைக்கிறாரு. இப்போ இந்த ரிஷிக்கு ரொம்ப பயமாகுது. சரி, ஓகே, டிசிபி அங்கிள போயிட்டு மீட் பண்ணலாம், அவர்கிட்ட இருந்து ஏதாவது உதவி கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது அங்க போனா அங்க ஒரு மீட்டிங், வர ஜனவரி 1st வீக்ல ஒரு அட்டாக் நடக்க போகுது. அதுவும் ரிஷியோடைய அப்பா எம்பிஆர் இருக்காரு இல்லையா, அவருடைய கூட்டம் ஒன்று நடக்க போகுது. அந்த கூட்டத்துல பாம் வெடிக்க போகுது, ஏதோ ஒரு அட்டாக் நடத்த போறாங்க, அதை எப்படியாச்சும் நம்ம தடுத்து நிப்பாட்டணும் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. இத கேட்ட ரிஷிக்கு அள்ளு தூக்கி வாரி போடுது. அப்படின்னா அந்த பையன் சொல்றது, விஜய் சொல்றது எல்லாமே உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு ஆபீஸ்க்கு போயிட்டு விஜய கான்டாக்ட் பண்ணி பேசுறாரு. நீ சொல்றது எல்லாமே உண்மைதான் போல, இப்போ நான் என்ன பண்ணிட்டோம், இங்க என்ன விஷயம் தான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, அந்த சோட்டுவும் நேஹாவும் சேர்ந்துட்டு உன்னை ஏமாத்திட்டு இருக்காங்க, அவங்க 2 பேரும் சேர்ந்துட்டு ஒரு தீவிரவாத தாக்குதல் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லும் போது, யோ அதெல்லாம் ஓகே தான் யா, நீ சொல்ற விஷயம்லாம் நான் எப்படி நம்ப முடியும், அந்த சோட்டு வந்துட்டு குழந்தை பையன், அவன் ஒரு குட்டி குஞ்சான், அவனுக்கு ஒண்ணுமே தெரியாது, அவனை பத்தி சொன்னா அந்த விஷயம் என்னால நம்பவே முடியல அப்படின்னு சொல்லும் போது, நீ நம்ப மாட்டே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும், நான் சொல்ற இடத்துக்கு போ, அங்க போயிட்டு அந்த சோட்டு என்ன பண்றான்னு மட்டும் பாரு அப்படின்னு சொல்லும் போது, இப்போ இந்த ரிஷியும் போயிட்டு ஒரு ஸ்பாட்ல வெயிட் பண்ணிட்டு இருக்க, அங்க சோட்டு வந்துட்டு யாரையோ மீட் பண்றான். மீட் பண்ணவன் ஒரு லெட்டர் வாங்கி படிச்சுட்டு அந்த லெட்டர் கிழிச்சு குப்பை தொட்டிக்குள்ள போட்டு போறான். இப்போ இந்த ரிஷியும் போயிட்டு அந்த குப்பை தொட்டிக்குள்ள இருந்து கிழிச்சு போட்ட லெட்டர்லாம் எடுத்து ஜாயின் பண்ணி பார்க்கும்போது இவங்க அந்த அட்டாக்க பத்தி தான் பேசிருக்காங்க. அட பாவி அப்படின்னா நீயும் தீவிரவாதியா அப்படின்னு சொல்லிட்டு ரிஷிக்கு செம ஷாக்கு. இப்போ நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, உன்னுடைய அப்பாவை காப்பாத்தணும், நீயும் எந்த பிரச்சனையிலையும் மாட்டிக்க கூடாது அப்படின்னா அந்த சோட்டுவை நான் சொல்ற இடத்துக்கு கடத்தி கொண்டு வா அப்படின்னு சொல்லும் போது, இந்த பயபுலையும் பக்காவா பிளான போட்டு ஒரு மயக்க ஊசிய சோட்டுக்கு போட்டு விட்டு அவனை மயக்கப்படுத்தி தூக்கிட்டு போயிட்டு அந்த விஜய் எந்த ஸ்பாட்ல சொன்னானோ அந்த ஸ்பாட்ல இறக்கி விட்டு வாய்ஸ் மெசேஜ் போடுறான். நீ சொன்ன மாதிரியே சோட்டுவை கொண்டு வந்து நீ சொன்ன ஸ்பாட்ல போட்டேன், இதோட என் வேலை முடிஞ்சு போச்சு, என்ன தொல்லை பண்ணாத, என்ன எந்த பிரச்சனையிலையும் மாட்டி விட்டுறாத அப்படின்னு சொல்லிட்டு வாய்ஸ் மெசேஜ் போட்டுக்கிட்டே இருக்கும்போது அங்க சோட்டுவதான், டே என்னடா அப்படி பண்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, என்ன விடு அப்படின்னு சொல்லிட்டு சோட்டுவை பிடிச்சி தள்ளி விட்டு இந்த பையன் கார்ல ஏறி கிளம்பி போயிட்டு இருக்கான். இந்த விஷயம் தான் ஆச்சு அப்படின்னு சொல்ல, அட பாவி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் செம ஷாக்கு. அது மட்டும் இல்லாம சோட்டு ஒரு தீவிரவாதி அப்படின்ற விஷயத்த இவங்களால நம்பவே முடியல. சரி, எந்த ஸ்பாட்ல அந்த பையனை போட்டு வந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இங்க இருந்து கிளம்பி அந்த ஸ்பாட்டுக்கு இந்த பையன் கூட்டிட்டு போறான். அது கொஞ்சம் காட்டு பகுதியா இருக்கு, அந்த காட்டு பகுதி முழுக்க தேடுறாங்க. இப்ப அந்த சோட்டு விழுந்து கிடந்தான் பாத்தீங்களா, அந்த இடத்துல ஒரே ரத்த கரையா இருக்கு. இவன் பிடிச்சி சோட்டுவை தள்ளி விடும் போது சோட்டுடைய வயிற்றுக்குள்ள ஏதோ ஒரு கட்டை குத்தி இருக்கு. இப்ப அப்படியே சுத்தி முத்தி தேடி பாக்குறாங்க, கடைசியா சோட்டுவை கண்டுபிடிக்கிறாங்க. அந்த பையன் உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கான். இப்போ ஆம்புலன்ஸ்ல அவரை வச்சு அந்த பையனை ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போறாங்க. இப்போ இதே ஸ்பாட்ல ஹசீனாவுடைய செயின் இருக்கு. ஆக்சுவலா என்ன விஷயமா இருக்கும் அப்படின்னா, அந்த சைக்கோ புருஷன் ஹசீனாவை கொலை பண்ணிட்டு அந்த கத்தியோட வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த செயின் மாட்டி இருக்கும். அந்த சைக்கோ இந்த செயினோட ஓடி போயிட்டு இருப்பான். இந்த ஹசீனாவுடைய செயின் இங்க இருக்கு அப்படின்னா ஒருவேளை அந்த சைக்கோ புருஷன் தான் இங்க வந்துட்டு போனானோ அப்படின்ற மாதிரி ஹீரோயின் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்ப அப்படியே சீனை கட் பண்ணி ஹாஸ்பிட்டல்ல காமிக்கிறாங்க. சோட்டுடைய அப்பாவும் அந்த திவ்யாவும் வந்திருக்காங்க. அநியாயமா என் பையனை யார் இப்படி பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அப்பா அழுதுகிட்டே வராரு. இப்போ டாக்டர் அந்த பையனை செக் பண்ணிட்டு வெளியே வராங்க. அந்த பையன் கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டு
போயிட்டான், எப்ப முழிப்பான், எப்ப அவனுக்கு நினைவு திரும்பும் அப்படின்னே சொல்ல முடியாது அப்படின்னு சொல்ல அப்பா செமையா அழுகிறாரு. இப்போ நம்ம ஹீரோயின் அந்த ராய்க்கு கால் பண்றாங்க. கால் பண்ணி டேய் எங்கடா இருக்க, நீ வந்துட்டு எதுவ தேடி கண்டுபிடிச்சியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, மேடம் நான் வீட்டுக்கு போயிட்டு என் பொண்டாட்டிய கூட பார்க்காம ஒரு ஊரா சுத்திக்கிட்டு இருக்கேன் மேடம், இப்போ வந்துட்டு கர்நாடகா வரைக்கும் வந்து தேடிக்கிட்டு இருக்கேன் தெரியுமா, நான் கூடிய சீக்கிரமே கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னும் போது அவன் எங்கேயுமே அங்க கிடையாது, அவன் நம்ம ஊர்ல ஹைதராபாத்ல தான் இருக்கான்னு நினைக்கிறேன், நீ கிளம்பி ஹைதராபாத் வா அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாங்க. இப்போ டிவி நியூஸ்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த ரிஷியை ரிலீஸ் பண்ணிட்டாங்களாம். அவனுக்கு 15 நாள் கண்டிஷன் பெயில் கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் ஓடிக்கிட்டு இருக்கு. இத பார்த்துட்டு ஹீரோயின் செமையா வெறுப்பாகிறாங்க. இப்ப அப்படியே அந்த சீனை கட் பண்ணி ரிஷியோடைய வீட்டுல காமிக்கிறாங்க. ரிஷியோடைய அப்பாவும் அந்த டிசிபியும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். நான் கிளம்புறேன்ப்பா, இதுக்கப்புறம் உன்னுடைய கேஸ்ல தலையிடவே மாட்டேன், உன்னால என் டிபார்ட்மெண்ட்ல எனக்கு கெட்ட பேரு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப ட்ரை பண்ணும்போது, என்ன மச்சான் அதுக்குள்ள கிளம்புற, எனக்கு ஹெல்ப் பண்ண உன்னை தவிர வேற யாரு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இங்க பாரு இது ஒரு பெரிய கேஸ், ஒரு பையனை கடத்தி கொலை பண்ண பார்த்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கேஸ் போட்டிருக்காங்க, நீ டெல்லியில பேசி அவனை 15 நாளைக்கு வெளியே மட்டும்தான் கூட்டு வந்திருக்க, இன்னமும் இந்த கேஸ் க்ளோஸ் ஆகல, அதை ஞாபகத்துல வச்சுக்கோ அப்படின்னு சொல்லும் போது, சரி ஓகே என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரிஷியோடைய அப்பா கேட்கும்போது, இப்போதைக்கு உன் பையனை தலைமறைவா இருக்க சொல்லு, அவன் போலீஸோடைய கண்ணிலேயே படக்கூடாது, இந்த கேஸை நான் எப்படியாச்சும் முடிக்க ட்ரை பண்றேன் அப்படின்னு சொல்ல, இப்போ அப்படியே ரிஷியோடைய அப்பா நம்ம ஹீரோயினுக்கு கால் பண்ணி என் பையனை காணோம், என் பையன் எங்க போனானே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. இதே டைம்ல ஹீரோயின் புருஷன் கூட உட்கார்ந்துட்டு இந்த கேஸை பத்தி பேசிட்டு, அப்போ ஸ்டார்ட் ஆன கேஸ் இன்னமும் முடியாம என் தலையை சுத்தி சுத்தி வந்துகிட்டு இருக்கு, ரொம்ப கடுப்பா இருக்கு, அந்த புருஷங்காரன் எங்க போனான்னு தெரியல, நடுவுல இந்த ரிஷி வேற சோட்டுவை கடத்திட்டு போயிட்டான், இப்போ வந்துட்டு சோட்டு கோமால இருக்கான் அப்படின்ற மாதிரி எல்லா விஷயத்த பத்தியும் பேசிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஊர் முழுக்க போயிட்டு ரிஷி எங்க போனா அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு இருக்காங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி ரிஷியை காமிக்கிறாங்க. ரிஷி வந்துட்டு ஒரு லாட்ஜ்ல தங்கியிருக்கான். இவன் திவ்யாக்கு கால் பண்ணி நீ என்ன நம்பு, நான் வந்துட்டு வேணுமுத்துனே இந்த விஷயம்லாம் பண்ணல, நீ என்ன நம்புறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இவங்க ரெண்டு பேரும் பேசுற விஷயத்த நம்ம ஹீரோயின் நோட்டு கேட்டுட்டு இருக்காங்க. திவ்யாக்கு கண்டிப்பா ரிஷி கால் பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு திவ்யாவுடைய போனை ஹேக் பண்ணி வச்சிருக்காங்க. திவ்யாவுடைய போன்ல என்ன விஷயம் ஆனாலும் நம்ம ஹீரோயினுடைய போன்ல எல்லாமே தெரியும். இப்ப இவங்க போன் பண்ணி பேசுற எல்லா விஷயத்தையும் கண்காணிச்சிட்டு ரிஷி இங்கதான் இருக்கான், போயிட்டு அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு டீம் அனுப்பும் போது, அதுக்குள்ள இந்த பயவுள்ள தப்பிச்சு ஓடி போயிட்டான், மேடம் அவன் தப்பிச்சு போயிட்டான் அப்படின்னு சொல்ல, அவன் எங்க போவான் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும், நீங்க கவலைப்படாதீங்க நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. ரிஷி போயிட்டு திவ்யாவை மீட் பண்ணி, ஒரு பையன் வந்து என்ன மீட் பண்ணி ஒரு இன்ஜெக்ஷனை கொடுத்துட்டு போனா, அவன் யாருன்னு எனக்கு தெரியும், நான் வேணா வரைய ட்ரை பண்றேன், நீயாச்சு என்ன நம்பு, நீயாச்சு என் கூட இரு அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ வரைய ஆரம்பிக்கிறான். இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி ஹீரோயினை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் அந்த சோட்டுடைய அப்பாவை வீட்டுல டிராப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. உள்ளவமா டீ குடிமா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிட்டு டீ எல்லாம் போட்டு கொடுக்க, நம்ம ஹீரோயினும் போயிட்டு டீ குடிச்சுட்டே இருக்கும் போது அந்த வீட்டுல ஒரு ஃபேமிலி போட்டோ இருக்கு, அந்த போட்டோல விஜய் இருக்கான் அப்படின்ற விஷயத்த பாக்குறாங்க. இவன் யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, இவன் என்னுடைய மச்சான், இவனுடைய பொண்ணுக்கு கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு இஸ்தான்புல்ல இருந்து இன்னைக்குதான் ஊருக்கு வந்திருக்கான் அப்படின்னு சொல்லும் போது, இஸ்தான்புல்ல இவன் என்ன வேலை பாக்குறான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, இதோ கட்டிட வேலை பாக்குறான் போல அப்படின்னு சொல்றாங்க. இவனுடைய பேரு ரியாஸ் அப்படின்னு சொல்றாரு. இவனுக்கும் உங்க குடும்பத்துக்கும் பெருசா என்ன கனெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, அடிக்கடிக்கு எங்களுக்கு உதவி செய்யற மாதிரி வருவான், ஆனா எங்க வாழ்க்கையை கெடுக்க பாப்பான், ஒரு வாட்டி கூட என் பொண்ணை என்ன பண்ண ட்ரை பண்ணா தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நமக்கு காமிக்கல. இந்த ரியாஸ் எங்க இருக்கான்னு கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் டீம் கிட்ட சொல்லி சர்ச் பண்ணி அவனை கண்டுபிடிச்சு அவனை தொக்கா தூக்கிட்டு வந்து ஸ்டேஷன்ல உட்கார வச்சு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. விஜய் நீ என்ன பண்ணிட்டு இருந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, என்னது விஜயா அப்படின்னு சொல்லிட்டு, என் பேரு ரியாசு, நான் இஸ்தான்புல்லுக்கு வேலைக்கு போயிட்டு நாளைக்கு என் பொண்ணுடைய கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்குதான் வந்திருக்கேன், எதுக்காக என்ன புடிச்சு கொண்டு வந்து தேவையில்லாத கேள்வி எல்லாம் கேக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இவங்க நடந்த விஷயம்லாம் சொல்லி விசாரிக்கிறாங்க. எனக்கு ஒண்ணுமே தெரியாது, நான் இன்னைக்குதான் ஊர்ல இருந்து வந்தேன், நீங்க வேணா லாயர் கிட்ட பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையன் கொஞ்சம் ரூடா பேசுறான். இவன் சொல்றது எல்லாமே உண்மை அப்படின்ற மாதிரி தான் தெரியுது. இவனுக்கு எதிரான எந்த எவிடன்ஸுமே இப்ப போலீஸ் கிட்ட கிடையவே கிடையாது. சரி ஓகே, நம்ம நேஹா யாருன்னு தேடி போலாம், நேஹாவை கண்டுபிடிச்சா நமக்கு சில உண்மைகள் தெரிய வர வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நேஹாவுடைய போட்டோவை ஆதார் கார்டு கூட மேட்ச் பண்ணி பாக்குறாங்க. அப்படி மேட்ச் பண்ணி பார்க்கும்போது இவளுடைய பேரு நேஹாவே கிடையாது, மாயா அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. இந்த பொண்ணு இன்னைக்குதான் ஹைதராபாத் வந்திருக்கா, ஹைதராபாத் வர பஸ் டிக்கெட் கூட புக் பண்ணிருக்கா அப்படின்னு சொல்லும் போது பஸ் ஸ்டாண்டுக்கே போயிட்டு பஸ்ஸுக்குள்ள ஏறி அந்த பொண்ணை தூக்கிட்டு போயிட்டு உட்கார வச்சு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. எல்லா விஷயத்தையுமே சொல்லிட்டு இந்த ரிஷிக்கும் உனக்கும் என்ன கனெக்ஷன், அந்த விஜய் யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, மேடம் நீங்க என்ன பேசுறீங்க அப்படின்னே தெரியல, நான் என்னுடைய பர்சனல் வேலையா என்னுடைய ஊர்ல இருந்து கிளம்பி ஹைதராபாத் வந்திருக்கேன், அதை தாண்டி நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்ற விஷயமே எனக்கு புரியவே இல்லை, என் பேரு உண்மையான பேரு மாயா தான், ஆதார் கார்டு வேணா செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும் போது
இவங்க பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன்லாம் பண்றாங்க. இந்த பொண்ணு பாதி உண்மை சொல்றா பாதி பொய் சொல்றா அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே நீ கிளம்புமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இந்த பொண்ணை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த பொண்ணை போ சொல்லிட்டு ஃபாலோ பண்ணிட்டு போனா இந்த பொண்ணு கிளம்பி போயிட்டு டிசிபியை மீட் பண்றா. டிசிபி ஓடி வந்து ஹக் பண்ணி அப்படியே கையோட கையா சேர்த்து தூக்குறாரு. இத ஹீரோயின் பாக்குறாங்க. இந்த ஆளுக்கும் இந்த பொண்ணுக்கும் என்ன கனெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு கையும் களவுமா புடிச்சு போயிட்டு விசாரிக்கும் போது இந்த பொண்ணு கூட இந்த ஆளு அஃபேர்ல இருக்கான். ஃபார்ம் ஹவுஸ்ல மீட் பண்ணி இந்த குஜிலி கூட குஜாலமா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வர சொல்லிருக்காரு. அதை தாண்டி இந்த பொண்ணுக்கும் இந்த கேஸுக்கும் பெருசா எந்த கனெக்ஷனும் இருக்கிற மாதிரியே தெரியல. இப்ப அப்படியே அங்க சீனை கட் பண்ணி ரிஷி திவ்யா இவங்களை காமிக்கிறாங்க. ரிஷி வந்துட்டு அன்னைக்கு என்கிட்ட ஒரு பையன் வந்துட்டு இன்ஜெக்ஷனை கொடுத்துட்டு போனா அவனுடைய ஃபேஸ் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வரைஞ்சிட்டான். இந்த வரைஞ்ச போட்டோ வச்சுக்கிட்டு அந்த ஊர் முழுக்க விசாரிக்கிறாங்க. மெடிக்கல் ஷாப்பா போயிட்டு விசாரிக்கும் போது அந்த பையன் ஒரு டெலிவரி பாய். அந்த பையனுடைய வீடியோ அங்கதான் இருக்கு அப்படின்னு சொல்ல நேரா போயிட்டு அவங்கிட்ட இந்த இன்ஜெக்ஷனை அவங்ககிட்ட யாரு கொடுக்க சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கும் போது நான் ஒரு சாதாரண டெலிவரி பாய். அன்னைக்கு வந்து எவனோ ஒருத்தன் மீட் பண்ணா மாஸ்க் எல்லாம் போட்டுட்டு வந்தான். காசை கொடுத்து இதை கொண்டு போயிட்டு இங்க கொடுத்துட்டு வந்துரு அப்படின்னு சொன்னா நானும் கொண்டு வந்து கொடுத்தேன். அதை தாண்டி அவன் யாரு ஏது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒண்ணுமே தெரியாது சார் அப்படின்னு சொல்ல அட என்னடா இது எங்க போனாலும் முட்டு சந்தா போயிட்டு முடியுது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க செமையா காண்டாகிறாங்க. அட்லீஸ்ட் நீயாச்சு என்ன நம்புறியா அப்படின்னு சொல்லிட்டு ரிஷி திவ்யா கிட்ட கேட்கும் போது நான் உன்னை நம்புறேன் நீ ஃபீல் பண்ணாத நம்ம ஏதாவது ஒண்ணு பண்ணலாம் நம்ம வந்துட்டு கண்டிப்பா இந்த பிரச்சனையில இருந்து வெளியே வருவோம் அப்படின்னு சொல்றா. இந்த விஷயத்த ஹீரோயின் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்ப அப்படியே அன்னைக்கு நைட்டு இன்னைக்கு வந்துட்டு நமக்கு வெட்டிங் ஆனிவர்சரி மேடம் இன்னைக்காச்சும் டைமுக்கு வீட்டுக்கு வருவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கால் பண்ணி கேட்கும் போது நான் வந்துகிட்டு இருக்கேன் ஒரு 2 நிமிஷத்துல வந்துடுவேன் அப்படின்னு சொல்லும் போது எனது 2 நிமிஷமா ஏமா கல்யாண நாளன்னைக்கே லேட்டா தானமா வந்தேன் அப்படின்னு சொல்லும் போது இதே டைம்ல போற வழியில ஒரு காரை பாக்குறாங்க. இது ஒரு போலீஸ்காரனுடைய காரு. கூட இருக்க இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்லி நீ என்ன பண்ணு அந்த விஜய ரிலீஸ் பண்ணிட்டு அந்த விஜய் பின்னாடியே ஃபாலோ பண்ணு அவன் எங்க போறான் எங்க வரான் அப்படின்னு சொல்லிட்டு கண்காணி அப்படின்னு சொல்லிருப்பாங்க. அவனுடைய கார் ஆக்சிடென்ட் ஆயிருக்கு அந்த போலீஸையும் ஆளை காணும் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டு இவங்க காரை விட்டு இறங்கி போயிட்டு பாக்குறாங்க. இப்போ அந்த ரியாஸோடைய ஆட்கள் வந்து ஹீரோயினை சுத்தி வளைச்சு போட்டு செம்மடி அடிச்சு இவங்களை தூக்கிட்டு போயிட்டு ஒரு கண்டெய்னருக்குள்ள அடைச்சு வைக்கிறாங்க. இந்த கண்டெய்னருக்குள்ள எக்கச்சக்கமான பெண்கள் இருக்காங்க. இந்த டைம்ல தான் நம்ம அசீனாவுடைய அப்பா என்ன விஷயம் சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு காமிக்கிறாங்க. இந்த ரியாஸ் இருக்கானே ரொம்ப ரொம்ப மோசமான பையன். என் பொண்ணு கிட்ட பேசி என் பொண்ணை தப்பான தொழிலுக்கு தள்ள பார்த்தான். நீ அங்க வந்த அப்படின்னா நல்லா சம்பாதிக்கலாம் உன்னுடைய அப்பாவையும் தம்பியும் நல்லா சந்தோஷமா பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரெயின் வாஷ் பண்ண பார்த்தான். அது மட்டும் இல்லாம நிறைய பெண்களை இஸ்தான்புல்லுக்கு அவன் கடத்திட்டு போறான் அப்படின்னு கூட கேள்விப்பட்டேன். எங்க சொந்தக்காரங்களுக்கு இந்த ரியாஸை பார்த்தாலே சுத்தமா பிடிக்காது. முக்கியமா என் பையன் சோட்டு அந்த ரியாஸை பார்த்தாலே பயங்கரமா காண்டாவான் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இப்ப நம்ம ஹீரோயின் எப்படியோ கஷ்டப்பட்டு அந்த கண்டெய்னர்லாம் உடைச்சிட்டு வெளியே வராங்க. இந்த பொண்ணுங்களை காப்பாத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணும்போது அந்த ரியாஸோட ஆட்களும் வந்து அட்டாக் பண்றாங்க. செமையா ஃபைட் நடக்குது. கடைசியா நம்ம ஹீரோயின் எல்லாரையும் அடிச்சு போட்டு பேக்கப் டீமுக்கு கால் பண்ணி வர சொல்றாங்க. அவங்க வந்து எல்லாரையும் அரெஸ்ட் பண்றாங்க. இப்போ இந்த ரியாஸை அடிச்சு விசாரிக்கும் போது மேடம் நான் பெண்கள்லாம் கடத்தி இஸ்தான்புலுக்கு கொண்டு போயிட்டு விக்கிற வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஆனா கடவுள் மேல சத்தியமா சொல்றேன் இந்த சோட்டுடைய கேஸுக்கும் எனக்கும் எந்த கனெக்ஷனும் இல்ல அப்படின்னு சொல்றான். இப்போ அப்படியே எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறாங்க. நம்ம ஹீரோயினும் ஹீரோனுடைய டீமும் பெண்களை கடத்தி வியாபாரம் பண்ற கும்பலை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரேடியோல நியூஸ் ஓடிக்கிட்டு இருக்கு. நம்ம ஹீரோயின் கிளம்பி வீட்டுக்கு வராங்க. ஹீரோயினுக்கு உடம்பு முழுக்க காயம் பட்டிருக்கு. ஹீரோ பார்த்துட்டு பயங்கரமா கடுப்பாகிறாரு. நான் அவனை மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லும் போது நான் உன்னை மிஸ் பண்ணிட்டேன் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா நீ வேலை வேலை அப்படின்னு சொல்லிட்டு சுத்திக்கிட்டு இருக்க. எனக்கு மத்தவங்களை பத்தி எந்த கவலையுமே கிடையாது. என்னுடைய கவலை எல்லாமே என்னுடைய பொண்டாட்டி நல்லா இருக்கணும் சந்தோஷமா இருக்கணும். அவன் இந்த மாதிரி பெரிய பெரிய பிரச்சனை மாட்டிக்க கூடாது அப்படின்னு நான் பாக்குறேன். ஆனா நீ என்ன பத்தியும் நம்ம ஃபேமிலி பத்தியும் யோசிக்காம எப்ப பார்த்தாலும் கேஸ பத்தியே யோசிக்கிற அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோயின் அப்படியே அழுக ஆரம்பிக்கிறாங்க. அசீனா இறந்து போகும்போது பிரெக்னெண்டா இருந்தா அந்த ஏதோ கொலை பண்ணது தன்னுடைய மனைவியை மட்டும் கிடையாது தன்னுடைய குழந்தையும் சேர்த்து தான் கொலை பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாங்க. நம்ம ஹீரோயின் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் தான் அந்த இறுதி சடங்கு டைம்ல கையில வச்சிருப்பாங்க. இந்த விஷயத்தை போயிட்டு எதுக்காக மத்தவங்க கிட்ட சொல்லி மத்தவங்க மனசை கஷ்டப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இதை அவங்களே மனசுக்குள்ள போட்டு புடுங்கி இருக்காங்க. இப்ப அப்படியே ஹீரோ கொஞ்சம் ஆறுதல் படுத்துறாரு. இந்த கேஸ்ல இருந்து ஹீரோயினை ரிலீவ் பண்ணி விட்டுறாங்க. அந்த கேஸ் அப்படியே மூடப்படுது அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க. இப்போ ஒரு நாள் யதார்த்தமா நம்ம ஹீரோயினுடைய ஹஸ்பண்ட் இந்த கேஸ் உடைய விஷயங்கள்லாம் பார்த்துட்டு இருக்காரு. அந்த சேட்லாம் பார்த்துட்டே இருக்கும்போது ஒரு விஷயத்தை நோட் பண்றாரு. இங்க பாருமா 2 பேரும் சேட் பண்ண பேட்டர்னை பார்க்கும்போது ரெண்டும் எக்ஸாக்டா சேமாவே இருக்கு பாரு அப்படின்னு சொல்லும் போது எனக்கு புரியல அப்படின்னு சொல்றாரு. நம்ம சேட்டை பாரு நீ ஏதாவது பேசி முடிக்கும் போது டாட் வைக்கிற நான் ஏதாவது பேசி முடிக்கும் போது நிறையவே இமோஜஸ் யூஸ் பண்றேன். இதுதான் நம்மளுடைய டைப்பிங் பேட்டர்ன். அதே போல விஜயும் நேகாவும் பேசின விஷயத்தை பாரு இவங்க ஓகேன்னு போடும்போது ஓகே ஐஇ அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. 2 பேரும் ஒரே மாதிரி
மாதிரி போட்டிருக்காங்க. நிறைய விஷயங்கள் இதே போல் தான் பக்காவா மேட்ச் ஆகுது. ஒருவேளை 2 சேட்டையும் ஒரே நபர் பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. இதே டைம்ல ராய் கால் பண்றாரு. மேடம் நான் கண்டுபிடிச்சிட்டேன், உடனே கிளம்பி வாங்க அப்படின்னு சொல்லும் போது இவங்களும் கிளம்பி போறாங்க. 2 பேரும் சேர்ந்துட்டு கன்னோட வீட்டுக்குள்ள போனா அங்க ஒரு லேடி இருக்காங்க. ஒரு குட்டி குழந்தையும் படுத்துக்கிட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாம உள்ளுக்குள்ள யாரோ ஒரு பெரியவர் படுத்துட்டு இருக்காரு. இப்போ இவங்க கன்னோட உள்ளுக்குள்ள போற விஷயத்த அந்த லேடி பார்த்துட்டு நீங்க என்ன பண்றீங்க, உள்ளுக்குள்ள என் புருஷன் சேகர் படுத்துக்கிட்டு இருக்காரு, அவருக்கு உடம்பு சரியில்லை, தொல்லை பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லும் போது எனது சேகரா இந்த வாட்டியும் நான் அந்த பையனை மிஸ் பண்ணிட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு ராய் ஃபீல் பண்ணும்போது நீ மிஸ் பண்ணல, நம்ம கரெக்டா தான் வந்திருக்கோம், இவன் தான் அந்த எது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெட்ஷீட்டை விலக்கிட்டு பார்க்கும்போது உடம்பு முழுக்க டாட்டூ போட்டிருக்கான். நம்ம ஹீரோயின் ஷூட் பண்ணாங்க பாத்தீங்களா, அந்த புல்லட் காயமும் இருக்கு. ஆனா இவன் ஒரு மாதிரி பாவமா படுத்துட்டு இருக்கான். எப்படி அப்படி இருந்த பையன் எப்படி மாறினா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஒரு சின்ன ஆக்சிடென்ட், அந்த ஆக்சிடென்ட்டுக்கு அப்புறமா ஒரு டாக்டரை பார்த்தேன், அந்த டாக்டர் ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்து நீங்க கிளம்பி ஹைதராபாத் வாங்க அப்படின்னு சொன்னாரு. நாங்களும் இங்க வந்திருக்கோம் மேடம், அடிக்கடிக்கு அந்த டாக்டர் தான் வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு போறாரு அப்படின்னு சொல்லும் போது ஒன்னே ஹீரோயின் புருஷனுக்கு கால் பண்ணி அந்த விஜயும் நேகாவும் சாட் பண்ணிருக்காங்க இல்லையா, அதுல எல் லெட்டர் மட்டும் மிஸ் ஆயிருக்கான்னு பாருங்க அப்படின்னு சொல்லும் போது இவரும் செக் பண்ணி பார்த்துட்டு ஆமா அப்படின்னு சொல்றாரு. நம்ம ஹீரோயின் வந்துட்டு அந்த சோட்டோடி ரூமுக்கு போயிட்டு கம்ப்யூட்டர் செக் பண்ணி பார்க்கும்போது அந்த கம்ப்யூட்டர் டைப்பிங் பேட்ல எல் லெட்டர் மட்டும் மிஸ் ஆயிருக்கும். இப்போ சோட்டோடைய போட்டோவை காமிச்சு இந்த டாக்டர் தான் வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஆமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடி சொல்றாங்க. அட பாவி, அப்படின்னா எல்லாத்துக்கும் காரணம் இந்த குட்டி குஞ்சான் தானா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சோட்டுவை காமிக்கிறாங்க. அவனுக்கு முழிப்பு வருது, அந்த பையன் வந்து தப்பிச்சு போயிட்டான். இதே டைம்ல இப்போ சோட்டு என்ன விஷயம்லாம் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு பிளாஷ்பேக் காமிக்கிறாங்க. இந்த எது வந்துட்டு பயங்கரமா ட்ரக் யூஸ் பண்ணுவான், ட்ரக் இல்லாம அந்த பையனால இருக்கவே முடியாது. இந்த ஒரு விஷயத்தை மட்டும் வச்சுக்கிட்டு எது யார்கிட்ட இருந்து அந்த போதை பொருள்லாம் வாங்குவானோ அந்த ஆளை போயிட்டு மீட் பண்ணி இந்தியா முழுக்க எங்கெல்லாம் ட்ரக் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு அந்த டீடைல வாங்கிட்டு இந்தியா முழுக்க சுத்தினா யார் யாரெல்லாம் ட்ரக் விற்கிறாங்களோ அவங்க கிட்டலாம் போயிட்டு இந்த எதுவோடைய போட்டோவை காமிச்சு இந்த பையனை பார்த்திருக்கீங்களா, இவன் வந்து உங்ககிட்ட போதை பொருள் வாங்கியிருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது கடைசியா கர்நாடகால தான் எதுவும் இருக்கான், ஏதோ ஒரு போதை பொருள் வியாபாரி கிட்ட இருந்து கர்நாடகால இருந்து வாங்கியிருக்கான் அப்படின்ற விஷயத்த இவன் கண்டுபிடிக்கிறான். அடுத்து கர்நாடகாக்கே கிளம்பி போயிட்டு வெயிட் பண்ணிட்டே இருக்கும்போது எது வந்து போதை பொருள் வாங்கிட்டு போறான். போகும்போது கூடவே ஒரு பொண்ணை கூட்டு போறான். அந்த பொண்ணு நிறைய மாத கர்ப்பிணியா இருக்கா. இப்ப அப்படியே அங்க சீன் கட் ஆகுது. ரியல் டைம்ல காமிக்கிறாங்க. இந்த சோட்டு கிளம்பி போயிட்டு திவ்யாவை மீட் பண்றா. இதே வீட்ல தான் வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த ரிஷியும் இருக்கான். ரிஷி கீழே வந்து சோட்டுவை பார்த்துட்டு செமையா ஷாக் ஆகுறான். நான் வேணுமுத்துக்குனே பண்ணல, என்ன மன்னிச்சுக்கோ அப்படின்னும் போது 2 பேருக்கும் சம சண்டையுடைய முடிவுல இந்த ரிஷிக்கு இந்த பயபுள்ள ஒரு இன்ஜெக்ஷன் போடுறான். இதே போல் தான் எதுக்கு ஒரு இன்ஜெக்ஷன் போட்டு அவனை பேரலைஸ் ஆக்கிட்டு உடம்பு சரியில்லாம பண்ணிட்டு அதுக்கப்புறம் பொண்டாட்டி கிட்ட பேசி நான் ஒரு டாக்டர், நான் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறேன், நீங்க காசே கொடுக்க தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு நல்ல பேர் வாங்கி கொஞ்சம் கொஞ்சமா ஊசி போட்டு அவனை அப்படியே படுத்த படுக்கையா மாத்தி விட்டு அவன் வாழவும் முடியாம சாகவும் முடியாம சாவுக்கு மேல ஒரு பெரிய தண்டனையை கொடுத்திருப்பான். அதே போல் தான் இங்க ரிஷிக்கும் ஒரு இன்ஜெக்ஷன் போட்டு விட்டு ரிஷிய பேரலைஸ் ஆகுறான். அட பாவி ஏன்டா அப்படி பண்ற அப்படின்னு சொல்லிட்டு திவ்யா கேட்கும் போது இவங்க எல்லாருமே எதுதான் அப்படின்னு சொல்றான். இங்க பாரு, நான் வந்துட்டு உண்மையிலேயே ரிஷிய லவ் பண்றேன், உனக்கும் எனக்கும் இருக்கிற பந்தம் வேற, ரிஷிக்கும் எனக்கும் இருக்கிற பந்தம் வேற, எனக்காக இவனை கொலை பண்ணாத, நான் உன்னை என்னைக்குமே ஒரு காதலனா பார்த்ததே கிடையாது அப்படின்னு சொல்லும் போது நானும் தான் உன்னை ஒரு காதலியா பார்த்தது கிடையாது, என்னுடைய அக்காவா பார்த்தேன், என்னுடைய அக்காவை அக்கா புருஷன் அந்த எது என்ன விஷயம் பண்ணானோ அதே போலதான் இந்த ரிஷியும் பண்ணா அப்படின்னு சொல்லும் போது அந்த சண்டை போட்ட விஷயத்த நமக்கு அப்படியே காமிக்கிறாங்க. இவன் இன்னொரு இன்ஜெக்ஷன் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அங்க ஹீரோயின் கன்னோட வராங்க. ஆனா கன்னை பின்னாடி மறைச்சிட்டு வராங்க. இங்க பாரு, நீ பண்றது ரொம்ப ரொம்ப தப்பான விஷயம், தயவு செஞ்சு இந்த மாதிரி பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்டிங்ல வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. இவங்க எல்லாருமே சாக தகுதியானவங்க, ஆனா உடனே எல்லாம் சாக கூடாது அப்படின்னு சொல்றான். இங்க பாருடா, நீ அப்படி பண்ணாத பிளீஸ், நான் சொன்னா கேளு அப்படின்னு சொல்லும் போது இவங்க எல்லாருமே எதுதான் இந்த எது என்னுடைய அக்காவை கல்யாணம் பண்ணி வாழ்க்கையை நாசம் பண்ணி கொலையே பண்ணிட்டான். அதுக்கப்புறம் இந்த ரிஷி வந்துட்டு திவ்யாவுடைய வாழ்க்கையை கெடுத்துக்கிட்டு இருக்கான். இதுக்கு நடுவுல என்னுடைய அங்கிள் அந்த ரியாஸ் இருக்கான் இல்லையா, அவனும் என்னுடைய அக்காவுடைய வாழ்க்கையை கெடுக்க பார்த்தான். இவங்க யாருமே வாழ தகுதி இல்லாதவங்க, ஆனா ஈஸியாலாம் சாகக்கூடாது அப்படின்னு சொல்லும் போது இவங்க எல்லாரும் மட்டும் எதுவும் கிடையாது, நீயும் தான் எது, இப்போ நீ பண்ற காரியம் மட்டும் நல்ல காரியமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இவனுக்கு கண்ணெல்லாம் கலங்குது. இப்ப அப்படியே இவங்க கண்ணை தூக்கி காமிக்கிறாங்க. போலீஸ் டீம் வர சொல்லி இந்த பையனை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறாங்க. கூட்டிட்டு போகும்போது கூட வந்த போலீஸ் கண்ணை கொடுங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கும்போது கன்ல புல்லட்டே இல்ல. ஏமா புல்லட்டே இல்லாமையா போனேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அசீனாவுடைய சாவுக்கு அப்புறமா நம்ம ஹீரோயின் புல்லட்டே போடுறது கிடையாதான், வெறும் கன்னை மட்டும் வச்சு சுத்திக்கிட்டு இருக்காங்களா, அப்படின்னா இவங்க நம்மள ஷூட் பண்ணிருக்க மாட்டாங்க. இவ்வளவு நல்ல போலீஸா, அக்கா இறந்து போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இந்த போலீஸுடைய ரூபத்தை
குடும்பத்துல அக்கா வாழ்ந்துகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சோட்டு பாத்துக்கிட்டு இருக்கான். இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்றாங்க. கடைசியா நம்ம ஹீரோயின் பிரெக்னெண்டா இருக்காங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு ஒரு புக்கை எழுதி செமையா ஃபேமஸ் ஆயிட்டாரு. நம்ம ஹீரோ தான் இந்த கதையெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி காமிச்சு இந்த படத்துடைய ஸ்டோரியும் முடிக்கிறாங்க. இந்த படம் பார்த்து முடிக்கும் போது உங்களுக்கு என்ன ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. யாருக்கெல்லாம் காஜல் அகர்வால் அக்காவை பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல போட்டு விடுங்க. இன்னமும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க அப்படின்னா பண்ணிக்கோங்க. பக்கத்துல வர பெல்ல கிளிக் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால ஃபாலோ பண்ணாதவங்க ஓடி போயிட்டு ஃபாலோ பண்ணிட்டு வந்துருங்க. ஓகே மக்களே, பாய்.